பிளவுஸ் நார்மலா போடும்போது பேக் போர்ஷன்ல மட்டும் தூக்கிக்குதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தா இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்க. நம்ம பேக் போர்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா மடிச்சு தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் கிளாத் விடுவோம். அந்த மாதிரி விடாம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஃபேப்ரிக் விட்டுட்டு கீழே வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸா இருக்கணும். 2 இன்ச் இல்ல 1.5 இன்ச் அளவுக்கு ஃபேப்ரிக் இருந்தாலே போதும். அந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி பேக் போர்ஷன்ல ஹிப் போர்ஷனை சுத்தி நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ரைட் சைட் போர்ஷன்ல திருப்பும் போது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல பக்கத்துல திரும்பி இருக்கும். கையால லைட்டா நீவி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா நம்ம நார்மலா வந்து பேக் போர்ஷன்ல எப்படி கிளாத்தை மடிச்சு தைப்போமோ அதே மாதிரியே ஒரு 1/4 இன்ச் கிளாத்தை மடிச்சுட்டு நம்ம நார்மலா மடிச்சு தைக்கிற மாதிரியே ஸ்ட்ரெயிட்டா வந்து தைச்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு பேக் போர்ஷன்ல இருக்கிற அந்த கீழே இடுப்பு போர்ஷன்ல இருக்கிற அந்த கிரிப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். லைனிங் பிளவுஸ்ல எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா கிரிப்னஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த 2x2லயும் இருக்கும். இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்க. பேக் போர்ஷன்ல அடிக்கடிக்கு தூக்கிக்கிற ப்ராப்ளம் இருக்காது.